ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து எம்சில்லாம் ஒட்டிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம அதை தண்ணி ஃபில் பண்ணிட்டு தண்ணியில் உப்பு அதுக்கடுத்து ப்ளூ மெடிசன் போட்டு குவாரண்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனை விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நம்ம நியான் டெட்ராவு குட்டி பாக்ஸில் போடுறோம். அதை வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். இது வந்து அந்த குட்டி பாக்ஸில் 6 பேர்ஸ் இருக்குது, அதாவது 12 மீன் இருக்குது. இது கீழே நியான் டெட்ராக்கு மட்டும் ஸ்டோன்ஸ்லாம் போட்டோம். இப்போ அவ்வளோதான், எல்லா டெட்ராவும் போட்டோம். மொத்தம் 12 டெட்ரா உள்ளே இருக்குது. பாருங்கள் நீங்களே, எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கோம், அது ஹைடிங் ஸ்பாட் மாதிரி. அதுக்கடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மோலி எடுத்துக்கலாம். எல்லாமே பெரிய பெரிய சைஸ் மோலி வந்து 10 பேர் இருக்குது. மொத்தமாக 10 பேர் இருக்குது, 20 மீன் இருக்கும். எல்லாமே பெரிய சைஸில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் முட்டை ஓட்டுரும். இல்லை, சாரி, தெரியாமல் சொல்லிட்டோம், குட்டி போட்டுரும். ஒரு மீன் மட்டும் கீழே துள்ளிச்சு, அதை எடுத்து போட்டோம். அப்புறம் உண்டு இதுக்கு ஒரு ஹைடிங் ஸ்பாட் செட் பண்ணி பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ளே வச்சுட்டோம். இன்னும் அடுத்து மெயினாக நம்ம வந்து மணி பிளான்ட் வைக்கணும். மணி பிளான்ட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஃபாக்ஸ்டைல் மட்டும் வாங்கி போடணும். இந்த மாதிரி செடி வச்சிங்கன்னா அமோனியா எல்லாமே செடி எடுத்துக்கும், மீனுக்கு நல்லது. நீங்கள் பாதாம் மேலேயும் போடலாம். ஆனால் போட்டால் உங்களுக்கு தண்ணி கலர் வந்து எல்லோ ஆயிரும். அதனால் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் அது போட்டால் pH லெவல் கம்மியாகும். அது மீனுக்கு நல்லது, ஆனால் கிளியராக தெரியாது உங்களுக்கு மீன். இப்போ வந்து அந்த மீனுக்கு மேலே